Hello everyone, Assalamu alaikum. Welcome to Homemaderecipe cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளாவோட ரொம்பவே ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முட்டை பாலடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே குறைஞ்ச இன்கிரிடியன்ட்ஸை வச்சு ரொம்ப கம்மியான டைமிங்கில் ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதை செய்யறதுக்காக 1 கப் பச்சரிசியை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். 1 கப் சர்க்கரை. அடுத்ததா 1 முட்டையை எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் ஒரு 4 எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 3 எடுத்தால் போதும். டேஸ்ட்டுக்காக உப்பு, சீரகம் பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்து மஞ்சள் தூள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் ஃபர்ஸ்ட் ஊற வச்சு எடுத்திருக்க பச்சரிசியை சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்தால் நல்லாவே சாஃப்டாக வரும். உங்களுக்கு டைமிங் இல்லைன்னா ஒரு 4 to 6 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அடுத்ததா சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட திரியாக இல்லாத அளவுக்கு நல்லா ஃபைன் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த பேட்டர் கூடவே ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு திருப்பவும் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திடுறேன். இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். அப்போதான் முட்டை பாலாடை நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேட்டர் இந்த அளவுக்கு ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஆப்பச்சட்டியில் தான் இதை செய்ய போகிறேன். நீங்கள் இது இல்லைன்னா தோசை சட்டியில் கூட நல்லா சன்னமாக ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பேட்டர் எந்த அளவுக்கு உங்களால் சன்னமாக திரட்ட முடியுதோ அந்த அளவுக்கு சன்னமாக செஞ்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் லிட்டை போட்டு கவர் பண்ணி ஒரு 1/2 minute வேக வச்சா போதும். இது ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகக்கூடிய ரெசிபி தான். பாருங்க, இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம சண்டேஸ்லாம் ரொம்ப லேசியாக இருக்கக்கூடிய டைமில் ரொம்ப குறைஞ்ச டைமிங்லேயே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டில் ரெடி பண்ணிடலாம். பாருங்க, இதே மாதிரி நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சன்னமாக திரட்ட முடியுதோ அந்த அளவுக்கு சன்னமாக ரெடி பண்ணிக்கோங்க. இது எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக எடுத்து கொடுத்தாலே தனியாக வந்துடும். இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருக்க எல்லா பேட்டர்ல இருந்தும் முட்டை பாலாடையை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதுக்குள்ளார ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது தான். கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவாங்க, நான் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேங்காய் பூவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் சுகர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, எவ்வளோ ஒரு சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷு நம்ம தனியாக எதுவும் செய்ய தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருக்க எல்லா மிக்ஸையுமே ரெடி பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு இதில் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகர் வேணான்னு நினைக்கிறவங்க இதில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது எல்லா முட்டை பாலாடையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்து ரோல் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் பூவை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம செஞ்ச முட்டை பாலாடை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.